ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ். பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஷாப்பில் கிராஃப்ட் ஐட்டம் பார்த்தோம். ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் தான். அது குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்களாக இருக்கட்டும் அல்லது அலங்கார பொருள்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ அதனால தான் நான் இதை வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுத்தோம்னாக்க அவங்களுடைய ஹெல்த்துக்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும்னு சொல்லுவாங்க. எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் தான். பார்த்திங்கன்னா சீப்பு, இந்த பேன் சீப்புன்னு ஈர் வலிக்கிற சீப்புன்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் இந்த இது பேனா, அது பென்சில், இது நிறைய பசில் கேம் விளையாடுற இது, அதுக்கப்புறம் நிறைய பொம்மைகள் நிறைய இருக்குது குட்டி குட்டியாக. பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்ஸ் பாருங்கள் நிறைய இருக்குது. இதுவும் விட அந்த மரத்தால் செய்யப்பட்டது தான் எல்லாமே. இது அந்த ஃப்ளூட்டு, மவுத் ஆர்கன், அது கீ செயினு, அப்புறம் இந்த முன்னாடி வாசலில் வைக்கக்கூடிய திருஷ்டி பொம்மைகளாக இருக்கட்டும், கணபதி, இது வெட்டி வேரால் செய்யப்பட்டது. அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த கிளுகிளுப்பெல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி, இது கையில் மாட்டுற பேண்டு மாதிரி போடுறது, இது குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடியது. வளையல்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அந்த வளையல்கள் இருக்குது. மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அப்புறம் ஒரு ஃபேமிலியாக இருக்க மாதிரி ஒரு அப்பா அம்மா குழந்தை அந்த மாதிரி. இது வெட்டிவேரோட ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா, நிறைய மசாஜ் பண்ணுற ரோலரு, அப்புறம் சாம்பிராணி வைக்கக்கூடியது ஸ்டாண்டு, அப்புறம் வண்டிகள், மர வண்டி பொம்மைகள், விதவிதமான பொம்மைகள் பார்த்திங்கன்னா, நிறைய வளையல்கள், பெரிய சைஸ் சிங்கிள் சைஸ் வளையல்கள் ஒரே கையில் போடுற மாதிரி. அப்புறம் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஆர்கானிக் இது அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு மிட்டாய், புளிப்பு மிட்டாய்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது கல்கோனா மிட்டாய் இது. அப்புறம் பக்கத்தில் ஆரஞ்சு மிட்டாய், புளிப்பு மிட்டாய், சூட மிட்டாய், இதெல்லாம் சின்ன வயசில் நிறைய பேர் பார்த்துருப்போம். இலந்த வடை, நிறைய ஆர்கானிக் பொருள்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் எங்காச்சும் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க பிள்ளைங்களுக்கும். அதே மாதிரி புக்ஸு, குழந்தைங்களுக்கான புக்ஸு, இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய பொருள்களாக வாங்கி கொடுத்தோம்னா தான் இப்போ நம்ம நோய் பரவக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தா ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலியை சேவ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்லாம் இருக்கிற பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணால் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. புத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.